இன்றைக்கி நம்ம பாகிஸ்தானி தம் ஒர்க் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. முழு சிக்கனை எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி அங்கங்கே கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மண் சட்டியில் தான் குக் பண்ண போகிறோம். இதை மண் சட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, 3 க்ரீன் சில்லி, ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், தனி மசாலா, சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் இந்த மசாலாவை சேர்த்துக்கிறணும். இதை ஒரு ஓவர் நைட் நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி வைக்கணும். நீங்கள் பகலில் சமைக்கிறேன்னா அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ்னாச்சும் நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நம்ம மசாலாக்கள்லாம் இதில் சேர்ந்து நல்லா சாப்பிட சொல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். இதை நம்ம தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் கிரேவி தான் நிறைய இருக்கணும். அப்போ தான் நம்ம சர்விங் பிளேட்டில் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.